ஆனால் இந்த மாதிரிலாம் வச்சு செய்வாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரின்ஸ் யாதவுக்கு டெபியூட் மேட்ச், அது மேடன் கேப் வந்து சிரேசையர் கையிலேருந்து கொடுத்தாங்க லக்னோவில் ஆடுறதுனால. ஸோ அதுக்கப்புறமா டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த டைமிங்கில் சுப்மன் கில், கசமுத்துல்லா சஹடி 2 பேர் டாஸ் போடக்கு போனாங்க. போயிட்டு கசமுத்துல்லா சஹடி வந்து டாஸை வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நானே டாஸை வின் பண்ணால் பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ நீ கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சுப்மன் கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கும்போது இன்றைக்கி நான் ஒன்று இருக்கிறாப்புல. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வந்திருக்காரா ரோஹித் சர்மா கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிங். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மா செம்மையாக ஆளான்னு எதிர்பார்த்ததுனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்கிலேயே அவுட் ஆகி வெளியும் திரும்பும்போது கொடுத்த வாய்ப்பு இழந்துட்டார். ஸோ ரோஹித் சர்மா நம்ம எப்படியா அடிக்கலைன்னா நம்மளையே வேர்ல்டு கப்பு கனவுலேருந்து தும்சம் பண்ணிடுவாங்க, ஸோ நம்ம இன்றைக்கி எப்படியாவது அடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி களி அவர் பாலில் 2 6 விட்டு பறக்க விட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் சுப்மன் கில் 1 டவுன் இறக்கி விராட் கோலி நினப்பு போல் இறங்கி கவர் டிரைவு என்னமா அடிக்கிறாப்புல அந்த மாதிரி ஒரு சம்பவம் போட்டு புலவரம் புலந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் பின்னாடி அவுட் ஆகி வெளியே போக இஷான் கிஷானும் அண்டு சுப்மன் கில்லும் பண்ணாங்க பாருங்கள் 2 பேர். அதாவது இவங்க 2 பேர் சைல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் அகாடமியில் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்குமே செம ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கே பார்ட்னர்ஷிப்பாக மாற்றினாங்க பாருங்கள். அந்த யுனிக்னஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி அடிச்ச முடியும். சுப்மன் கில்லும் ஒரு 50, இஷான் கிஷானும் ஒரு 50. இந்த 2 பேர் நல்ல ஸ்டார்ட் கிடச்சி 2 பேரும் 50 அடித்து இது எப்படியாவது ஹை ஸ்கோராக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசில் நினச்சிட்டு இருந்த தருணம். ஸோ அந்த தருணத்தில் ஒரு சேர லெவலில் ஒரு கம்பேக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ஹை ஸ்கோர் கேமாக ஆகணும் எதிர்பார்த்த நல்ல இஷான் கிஷான் அதிரடியே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி காமிச்சு ஒரு 72 பாலுக்கு 96 ரன்கள் இருக்கும்போது ஸோ ஒரு 5 ரன் வந்து 4 ரன் வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறச்ச இஷான் கிஷான் நீ என்னப்பா நான் 69 பாலுக்கே 90க்கு 90s வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு புலந்துட்டு இருந்த தருணத்தில் சுப்மன் கில் செஞ்சுரி போட்டார். 9th ODI செஞ்சுரி வேறு லெவலில் தரமான சம்பவம். ஓடிஐயில் 55 ரன்ஸ் ஆவரேஜாக வச்சுருக்காப்புல. ஸோ இவருக்கு வந்ததுன்னா 3000 ரன்ஸை வேறு கடந்துட்டாப்புல. கம்மி இன்னிங்ஸில் 62 இன்னிங்ஸ்லேயே கடந்துட்டாப்புல. ஸோ இதில் வந்து விராட் கோலி, சச்சின் எல்லாத்து ரெக்கார்டும் உடைக்கப்பட்ட தருணம். ஸோ சுப்மன் கில்லுக்கு 9th ODI செஞ்சுரி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பண்ண சம்பவம் என்னென்னா, சுப்மன் கில் செஞ்சுரி போடும்போது இஷான் கிஷான் போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டீம்மேட் ஆஸ் அ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ்மேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் நடந்த கூத்தே வேறு. அதாவது அவர் செஞ்சுரி அடிக்கும்போது இவர் வந்து கங்க்ராட்ஸ் பண்ண. ஸோ அதுக்கப்புறமா வந்து இஷான் கிஷான் 72 பாலுக்கு செஞ்சுரி போடும்போது சுப்மன் கில் வந்து சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ண ஒரே கூத்தாக இருந்திருக்கு லக்னோ ஸ்டேடியத்தில். என்னடா இது, அதாவது இஷான் கிஷானுக்கு செகண்ட் செஞ்சுரி, அதாவது 2023 ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டபுள் செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட சர்ச்சு அவர் டீம் விட்டு தூக்குனாங்க, கான்ட்ராக்ட்லேருந்து தூங்குனாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரஞ்சி டிராஃபி, துளி டிராஃபியில் அடித்து ஆரம்பித்து இந்தியன் டீம் செலக்ட் ஆகி T20 செலக்ட் ஆகி ஓடிஐ செலக்ட் ஆகி செஞ்சுரி போட்டிருக்காப்புல. ஸோ ஃபைனல் என்ன, சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா 154, அதாவது 50யை 100 ஆக்குனார், 100ை 150 ஆக்குறாப்புல. 150 அடித்ததுக்கப்புறமும் ஒரு 4 ரன்களை சேர்த்து அவுட் ஆகி வெளியே திரும்போது அவருக்கு மனசே இல்லை. அடடா டபுள் செஞ்சுரி மிஸ் ஆயிருச்சே, இன்றைக்கி ஒரு சம்பவம் காத்திருக்குமே, சம்பவம் மிஸ் லோடிங்கே ஆக்கலான்னு பார்க்குறச்ச நாகர்கோட்டி வந்து விக்கெட் எடுத்துட்டாப்புல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுப்மன் கில் அவுட் ஆகி வெளியே திரும்ப. ஸோ ஃபைனலே இது தான். அதாவது சுப்மன் கில் 110 பாலுக்கு 154 ரன்களும், இஷான் கிஷான் 79 பாலுக்கு 125 ரன்களும், ரோஹித் சர்மா 39 பாலுக்கு 48 ரன்களும். இவங்க 2 பேரும் அடித்தது, இவங்க 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் வேறு லெவலில் இருந்ததுனால தரமான சம்பவங்களை பண்ணிட்டாங்க இன்றைக்கி இந்தியன் டீம்மேட்ஸ். ஸோ ஃபைனலி என்னென்னா
டாப் ஆர்டரில் செமையாக பர்ஃபார்மன்ஸ். ஜெய்ஸ்வால் மட்டும்தான் அது பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பாருங்கள். 141 பாலுக்கு 224 அடிச்சிருக்கிறாங்க. அடேங்கப்பா. அது இசான் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா 79 பாலுக்கு 125 ரன்னும், சுபன் கில் 62 பாலுக்கு 92 ரன்னும் அடித்த ஒரு தரமான செய்தியை பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்பாக மாற்றி இந்தியன் டீமுக்கு குரூசியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால வந்துச்சு பாருங்கள் ஒரு ஸ்கோரு. 49.5 ஓவர்ஸில் 402 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க டீம் இந்தியா. ஸோ இதன் மூலிமா நாகர்கோட்டி மட்டும் ஒரு 4 விக்கெட் எடுத்துருக்கிறாப்புல. என்னடா இது அப்படிங்கிற வருது. ஆனால் ஆப்கானிஸ்தான் டீமு இமாலயா ஸ்கோரை சேஸ் பண்ணணுமா? என்னடா இது? ஆப்கானிஸ்தான் நீடர் 403 runs to win. செகண்ட் இன்னிங்ஸை ஹாட் பண்ண ஆப்கானிஸ்தான் டீமு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரமனுல்லா குரூப்பாஸு திடீர்னு அவுட் ஆகி பெவிலியன் திரும்போது அதை திடீர்னு அம்பியார் போச்சு. டிபியூட் விக்கெட்டு வந்துருச்சு பிரின்ஸ் அதை நினைக்கிறப்ப நோபால்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா குர்னூர் பேர் வந்தவனி விக்கெட்டை எடுத்து மாசி சம்பவத்தை பண்ணி காமிக்கிறாப்புல. ஏகப்பட்ட சம்பவம். இப்போ தான் டெஸ்ட்டில் வந்து விக்கெட் எடுத்து டிபியூட் ஆகி விக்கெட் எடுத்தாப்புல. இப்போ மறுபடியும் எகெயின் ஒன்ஸ் ஹர்ஷ்தீப் சிங்கோட உள்ள களமிறங்கி விக்கெட் எடுத்து ஹர்ஷ்தீப் சிங்கும் விக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாரு. குர்னூர் பேரரும் விக்கெட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா குர்னூர் பேரரை இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் பெட்டர் தென் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி, பெட்டர் தென் பவுலரும் கூட. அதாவது கர்ஷித் ராணா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஸ்விங் அவுட் சிங்கில். ஸோ அதனால் அவர் டீமில் ஏகப்பட்ட இடம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி அவருக்கு இன்ஜுரி சமயத்தில் இவர் யூஸ் பண்ணுறாரு. ஒரு கூட கேஎல் ராகுல் சப்போர்ட், ரோஹித் சர்மா, சுரேஷ் ஐயர், சுப்பன் கில், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப்டன்சி இருக்கும்போது அது யூட்டிலைஸ் பண்ண விதம் வேறு லெவலாக இருந்தது குர்னூர் பேரர்கிட்ட. இதை வந்து அவரை தக்க வச்சுக்கணும். அடுத்த மேட்சும் விக்கெட்டு மேலே விக்கெட் எடுக்கணும். பட் இந்த மேட்ச்சில் அவர் மட்டும் விக்கெட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பிரின்ஸ் யாதவுக்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. அதை நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஏன்னா லக்னோ ஹோம் சாயலில் ஐபிஎல்காக அவர் ஆடின விதம், ஸோ பவுலிங் போட்ட விதம், செம டாட் பால்ஸ் எல்லாம் டெத் ஓவரில் போட்டார். ஸோ அதனால இன்றைக்கி ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்குவாடில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லக்னோவில் கொடுத்து தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி சின்ன ஒரு இன்ஜூரினால் இவரை உள்ளே பேக் பண்ணாங்க. பேக் பண்ணதுக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி நல்லாவே கிடச்சிது. பேட்டிங்கில் சில பல ரன்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ், பவுலிங்கில் அவுட்ஸ்டாண்டிங் விதமாக 2ல் 7 ஓவர் 56 ரன் கொடுத்தாலும் 2 குரூசியல் விக்கெட்டை எடுத்தனால வேறு லெவல். ஸோ மீண்டும் ஹர்ஷ்தீப் சிங், அதாவது ஒரு சைடு யார் வேணால் கூட்டிகிட்டு வாங்க, ஹர்ஷித் ராணா, குர்னூர் பேரர், பிரின்ஸ் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, யாரை வேணால் கூப்பிட்டு வாங்க. இன்னொரு சைடு வந்து போட்டிங்கன்னா தகாத ஆளா, தக்க சன்மம் உள்ள ஆளா ஹர்ஷ்தீப் சிங்கு இருந்துக்கிட்டே இருக்கிறாப்புல வேறு லெவல். பட் குர்னூர் பேரரை சொல்லியாகணும். இன்றைக்கி குரூசியல் விக்கெட் எடுத்தது மூலமா பவர் பிளேலையும் நல்ல விக்கெட், டெத் ஓவர்ஸ்லேயும் விக்கெட் எடுத்ததுலாம் மேட்சை முடிக்கிறக்கே இவர் பெரிய உறுதுணையாக இருந்தாப்புல. 3 விக்கெட் எடுத்தாப்புல. தலா வேறு லெவலில் சம்பவம் பண்ணாப்புல தலைமை. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதாவது ஜெய்ஸ்வாலும் சுரேஷ் ஐயரும் ரோஹித் சர்மாவும் அவரை பாராட்டி வாழ்த்தி தக்க சன்மானம் வழங்கின மாதிரி சொன்னாங்க. ஸோ குர்னூர் பேரரை இந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபைனலி என்ன மேட்ச் ரிசல்ட் ஸ்கோர் கார்டை பார்த்துடலாமா? ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியா 49.5 ஓவருக்கு 402 ரன் 10 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ ஆல் அவுட் ஆனதுனால 402 ரன் மேலே இலக்க இவங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் 44.3 ஓவர்ஸில் 232 ரன்னு 10 விக்கெட், அதாவது 232 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ இதனால் இந்தியா வின் பை 170 ரன்ஸ், அதாவது ஒரு இமாலய வெற்றி பண்ணி இந்தியா உலக சாதனை பண்ணியிருக்காங்க. 400க்கு மேலே அடித்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு உலக சாதனை, செகண்ட் இன்னிங்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் பண்ணால் என்ன தான் பண்ணுறது? ஸோ இதன் மூலிமா என்னென்னா இந்தியா சீரீஸை வின் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானிடம். ஸோ வரப்போகிற தேர்ட் ஓடியை அது விளையாண்டாலும் ஒன்று தான், விளையாட்டிட்டு ஒன்று தான். பட் அதுலேயும் குரூசியல் சம்பவங்கள் காத்துட்ருக்குது. மேலும் மேலும் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில். ஸோ இந்த மேட்ச்சில் உயிர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா
ஈசான் கிஷன் அண்ட் சுப்மன் கில் அவுட்ஸ்டாண்டிங்காக ஆனார். என்னோட சைடு பொறுத்தளவு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பட் ரோஹித் சர்மா அடுத்த மேட்சாவது ஒரு 50 ஒரு செஞ்சுரி போடுவாருன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.